ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் சமையல் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்கீரை கடையல் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காட்டுக்கீரை கடையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா 2-3 டைம் கழுவி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம காட்டுக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் காட்டுக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஒரு 4 வாட்டி நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த காட்டுக்கீரை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கீரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பூண்டு ஆட் பண்ணுங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம். நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கீரை வேகிறதுக்கு நான் 1 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் 4-5 விசில் கூட விட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கீரையை தாளிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு 4 வரமிளகாவை 2-2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணோம். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கீரைக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருங்க. அப்படி நல்லா வேகலை அப்படின்னா கொஞ்சம் திப்பியாக இருந்தால் நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். ஆனால் எனக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. அதனால் நான் கீரையை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கீரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இதில் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப காரம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் 1 ஸ்பூனே அதிகம் தாங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. அதனால் கொஞ்சம் நேரம் வேந்தாலே போதும். அந்த நம்ம வரமிளகாத்தூள் சேர்த்தோம் இல்லைங்களா, அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனாலே போதுங்க. இப்போ நம்மளுக்கு கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுலபமான முறையில் சூப்பரான காட்டுக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.